ஸ்ரீ 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 ஸ்ரீயம். செல்வத்தை கையாள்வது எப்படி? இதுதான் கேள்வி. இந்த செல்வத்தை எப்படி கையாள்வது என்று பார்க்கும்போது 3 விதங்களிலே கையாளலாம். ஒன்று, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதல். தமக்கென்று ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு மற்ற தர்ம காரியங்கள், தானங்கள் செய்வதும் மற்றவர்களுக்கு உதவுகின்ற செயல்களை செய்யலாம். இரண்டாவது, அனுபவிக்கலாம். நாம் மட்டுமே செல்வத்தை வைத்துக்கொண்டு அனுபவிப்பது இரண்டாவது. மூன்றாவது, அழிந்து போவது. செல்வத்தை வைத்துக்கொண்டு ஆடாத ஆட்டங்கள் ஆடி செல்வத்தை அழித்து நாமும் அழிந்து போவது. இப்படித்தான் 3 விதமாக செல்வங்களை நாம் கையாள முடியும். இந்த செல்வமாகப்பட்டது எப்படி நம்மை அழிக்கும் என்றால், இந்த செல்வம் வரும்பொழுது நாம் நல்லவனாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் குணம் மாறிவிட்டால் நம்மை அழிவு பாதைக்கு அழைத்து சென்றுவிடும். எப்படி? செல்வம் என்று ஒன்று வரும்போது நான் என்கின்ற அகம்பாவம் வரும். நான் தான் உயர்ந்தவன், நானே அனைத்தும் என்கின்ற ஒரு மனோபாவத்தை நமக்குள் உற்பத்தி செய்யும். இரண்டாவது, பொய் சொல்ல தோன்றும். ஏனென்றால் செல்வம் என்று ஒன்று இருக்கும்போது கொடுக்கின்ற மனோபாவம் வளரவில்லை என்றால் என்னிடத்தில் எதுவும் இல்லை, நான் இதை செய்யவில்லை, இது அப்படி அது அப்படி என்கின்ற பொய் நிறைந்த வார்த்தைகள் நம் வாயிலிருந்து வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். பிறகு கோபம். நான் என்கின்ற அகம்பாவம் வரும்போதே கோபம் உடன் அழைத்து வந்துவிடும். மற்றவர்களை கண்டாலே நமக்கு பிடிக்காது. வறுமையை கண்டால் பிடிக்காது. மற்றவர்களை கண்டால் நமக்கு ஆகாமல் போய்விடும். கோபம் தலைக்கு ஏறிவிடும். அடுத்து காமம். இந்த காமம் என்பது அனைத்தையும் தான் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நான் இங்கே கூறுகின்றேன். அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும், எனக்குத்தான் அனைத்துமே, நான் அனுபவிக்காத ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு மனோபாவத்தை நம் உள்ளே வளர்த்துவிடும். அடுத்ததாக என்ன வரும்? பகைமை வரும், போட்டி வரும். என்னை விட யாரும் மிக பெரியவனாக வளர்ந்து விடக்கூடாது. போட்டி என்பது நல் விஷயங்களில் இருந்தால் பரவாயில்லை. என்னை விட யாரும் பெரியவனாக ஆகிவிடக்கூடாது, உயர்ந்தவனாக ஆகிவிடக்கூடாது, செல்வம் மிக்கவனாக ஆகிவிடக்கூடாது என்கின்ற போட்டி, பொறாமைகள் நம் மனதிலே எழுந்துவிடும். இத்தனை இழுத்து கொண்டு வருகின்ற அந்த செல்வம் தீய பழக்க வழக்கங்களையா நம்மிடத்தில் கொண்டு வராது? அனைத்து தீய பழக்க வழக்கங்களும் நாம் சற்றே ஏமாந்தால் நம் உள்ளே அது கொண்டு வந்துவிடும். இந்த செல்வமாகப்பட்டது இத்தனை விதமாக நம்மை மாற்றிவிடும். நம்மை அது மாற்றாமல் இருக்க வேண்டும் என்றால் செல்வத்தை ஒரு பொருளாக மட்டுமே மதித்து நல் குணங்களை, ஒழுக்கங்களை நம் உள்ளே வளர்த்து மற்றவர்களுக்கு நாம் உதவ வேண்டும். இந்த செல்வமாகப்பட்டது இறைவன் எனக்கு அளித்திருக்கின்றான் என்றால் அது எனக்காக மட்டும் அன்று, இது மற்றவர்களுக்காகமானது என்கின்ற எண்ணத்தை நம் மனதிலே வளர்த்து கொண்டோம் என்றால் அந்த செல்வம் நம் தலைக்கு ஏறாது, அது இருக்கின்ற இடத்திலேயே இருக்கும். அதனால் பலன்கள் மற்றவர்களுக்கு வரும், நமக்கும் வரும். இப்படித்தான் நாம் செல்வத்தை கையாள வேண்டும்.
ஸ்ரீயோ.